அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். நம்ம கந்த புராணத்தை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். அந்த வரிசையில நீத்திய தொடர்ச்சியை இன்னைக்கு பார்க்கலாம். ஆறுமுக பெருமான் பூத சேனைகளோடு திருச்செந்தூரை விட்டு புறப்பட்ட போது தேவர்களும் உடன் கிளம்பினர். நான்முகன் அன்ன வாகனத்திலும் விஷ்ணு கருட வாகனத்திலும் ஏறி உடன் வந்தார்கள். தேவர்கள் வேத வாக்கியங்களை கூறிக்கொண்டு பின் சென்றனர். அவர்கள் குறிஞ்சி நிலத்தின் வழியாக பிரயாணம் செய்து நான்மாடக்குடல் எனப்படும் மதுரை நகரை நெருங்கினர். நகருக்கு மேற்கில் உள்ள திருப்பரங்குன்றத்தை அடைந்தபோது முருகப்பெருமான் அந்த இடமே தான் தங்குவதற்கு ஏற்ற இடமென எண்ணினார். அதே சமயம் அங்கே தவம் செய்து கொண்டிருந்த பாரசர முனிவருடைய புதல்வர்கள் அவர் முன்பு வந்து வணங்கி பெருமானை அக்குன்றத்திலே வீற்றிருந்திட வேண்டும் என வேண்டினர். அவரும் அதற்கு இசைந்தார். தேவதச்சன் அந்த பிரதேசத்தை சொர்க்கபுரிக்கு ஒப்பாக மாற்றி அமைத்தான். சோலைகளும் வாவிகளும் அகன்ற வீதிகளும் மாட மாளிகைகளும் அமைத்து அவர்கள் அங்கு தங்குவதற்கு வசதி செய்தான். எம்பெருமான் தங்குவதற்கென அழகிய ஆலயம் அமைத்து தந்தான். அதனுள் சென்று தங்கி முருகப்பெருமான் தேவர்களை அழைத்து அவர்களுக்கு பலவாறு அருள செய்தார். அவரவர் இடங்களுக்கு சென்று தங்க விடை கொடுத்தார். பாசரருடைய புதல்வர்கள் 6 பேரும் எம்பெருமான் திருவடிகளை துதித்து நின்றனர். பெருமான் அவர்களுக்கு முன்னர் திருவாய் மலர்ந்தபடி ஞானத்தை உபதேசம் செய்தார். வீரபாக தேவரும் மற்ற வீரர்களும் முருகப்பெருமான் அருகிலே இருந்து அவருடைய திருவடிகளை எப்போதும் சேவித்துக் கொண்டு அவருக்கு ஏவல் செய்து வந்தார்கள். கைலாயத்தில் உள்ள கந்தகிரிக்கு ஒப்பாக திருப்பரங்குன்றம் இனிது நிகழ்ந்தது. தேவர்களுக்கு விவரிக்க இயலாத கொடுமைகளை செய்து வந்த சூரபத்மனை அழைத்து நல்வாழ்வை அளித்த முருகப்பெருமானுக்கு இந்திரன் தன் குமாரத்தியாக வளர்ந்து வரும் தெய்வானையை மனம் செய்து தர விருப்பம் கொண்டான். நான்முகனிடம் சென்று தான் உள்ளடக்கியவை தெரிவித்து அவருடைய ஆலோசனையை கேட்டான். இந்திரனுடைய எண்ணத்தை பிரம்மனும் மாதவனும் வெகுவாக பாராட்டினர். தேவர்களும் அதை கேட்டு அவனை கொண்டாடினார்கள். தேவராஜா, உன் மகளான தேவயானி முன்பு சரவண பொய்கையில் முருகனை கணவனாக அடைய வேண்டும் என்று தவம் இருந்தாள். அந்த பையன் இப்போதுதான் நிறைவேற இருக்கிறது. விரைவில் அவளை பெருமானுக்கு மனம் செய்து கொடுக்க ஏற்பாடுகளை செய் என்று உற்சாகப்படுத்தினார். இந்திரன் தேவர்களில் ஒருவனை அழைத்து மேரு பர்வதம் சென்று அங்கே தங்கியிருக்கும் இந்திராணியையும் தேவயானையையும் அழைத்து வருமாறு கோரினான். அவன் விரைந்து சென்று மேரு பர்வதத்திலேயே மறைவிடம் ஒன்றில் தங்கி இறைவனை குறித்து தியானம் செய்து வரும் இந்திராணியை அடைந்து அவளை நமஸ்கரித்தான். தாயே, உங்களுக்கு நற்செய்தி கொண்டு வந்துள்ளேன். இறைவன் திருவருளால் தேவருக்கு அபயம் அளிக்க தோன்றிய சிவகுமாரன் சூரபத்மனையும் அவனை சேர்ந்தவரையும் அழைத்து விட்டார். அவனுடைய பட்டணம் சர்வநாசத்தை அடைந்து கடலில் மூழ்கிவிட்டது. தங்கள் திருக்குமாரர் ஜெயந்தனும் தேவர்களும் அசுரனுடைய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டனர். இப்போது அனைவரும் அமராதிபதியுடன் திருப்பரங்குன்றத்திலே எம்பெருமான் திருவடிகளை சேவித்துக் கொண்டிருக்கின்றனர். தேவயானையோடு உங்களை உடனே அழைத்து வருமாறு என்னை அனுப்பினார் தங்கள் கணவர் என்று தெரிவித்தார். தேனினும் இனிய அந்த செய்தியை கேட்டதும் இந்திராணி அளவற்ற சந்தோஷம் அடைந்தாள். ஒரு கணமும் தாமதிக்காது மகளோடு ஐராவதத்தின் மீது ஏறி புறப்பட்டாள். தேவ மாதர்கள் அவளுக்கு பாதுகாவலாக உடன் வந்தார்கள். வான்வழியை விரைந்து திருப்பரங்குன்றத்தை அடைந்து இந்திரன் இருக்கும் இடத்திற்கு சென்றாள். கணவனையும் மகளையும் ஒருங்கே கண்டதும் அவள் கண்களிலிருந்து மகிழ்ச்சி நீராக பெருக்கெடுத்து ஓடி சென்று மகனை கட்டி அணைத்து சந்தோஷப்பட்டாள். இந்திரன் சீர்காழிப்பதியிலிருந்து அவளை மேரு பர்வதத்துக்கு அனுப்பி வைத்த பின் அன்று வரை நடந்தவற்றை இந்திராணிக்கு விவரித்து எம்பெருமான் திருவருளுக்கு தகுந்த கைமாறு செய்ய அவனுக்கு தகுதி இல்லாவிட்டாலும் மகளை மனம் செய்து தர இருப்பதாக கூறினாள். அந்த செய்தி இந்திராணியை மேலும் மகிழ்ச்சியில் திளைக்க செய்தது. பிரம்மனையும் விஷ்ணுவையும் அழைத்து கொண்டு தேவர்களோடு ஆறுமுக பெருமான் இருக்கும் இடம் வந்தான் இந்திரன். அவரை வலம் வந்து நமஸ்கரித்து, எம்பெருமானே, சூரபத்மனுடைய கொடுமைகளுக்கு பயந்து இருப்பிடங்களை விட்டு ஓடி ஒளிந்திருந்த எங்கள் மீது கருணை கொண்டு எங்களை ரட்சித்து சொர்க்க போகங்களை மீட்டு தந்துள்ளீர்கள். தங்கள் கருணை உள்ளத்திற்கு முன்பு அடியின் சிறு துரும்புக்கு ஒப்பானவனே. தங்களுக்கு ஏற்ற கைமாறு செய்ய ஏதுமில்லை. இருப்பினும் என் மகளை தங்களுக்கு மனம் செய்து கொடுக்க விருப்பம் கொண்டுள்ளேன். தேவரே தேவியானியை ஏற்று அருளல் வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டான். அதை கேட்டு முருகன் மெல்ல புன்னகை செய்தார். இந்திரா, உன் விருப்பத்தை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றி வைப்பேன். முன்னரே தேவியானை என்னை மணக்க கருதி சரவண பொய்யில் தவம் இருந்துள்ளாள். நாளை அவளை மணந்து கொள்வேன். ஏற்பாடுகளை செய் என்று அனுகிரகித்தார். இந்திரன் அளவற்ற சந்தோஷமடையதாய்
அருகில் இருந்த தேவதச்சனை பார்த்து முகப்பிற்குரிய இந்திரன் எண்ணத்தை அறிந்து கொண்ட விஸ்வகர்மா ஏற்கனவே சொர்க்கபுரியாக திகழ்ந்த திருப்பரங்குன்றத்தை மேலும் அழகுற விளங்க ஏற்பாடுகளை செய்ய உடனே ஆயத்தமானான். அழகிய மண்டபங்கள் அமைக்கப்பட்டன. அங்கே வீதிகளில் தோரணங்கள் அசைந்தபடி அனைவரையும் வரவேற்றன. வாசம் மிகுந்த மலர்கள் பூத்து குலுங்க சோலைகள் அமைக்கப்பட்டன. அவற்றின் நடுவே ஆனந்தமாக பொழுகை கழிக்க அழகிய மண்டபங்களும் தடாகங்களும் மலர் பந்தல்களும் அமைக்கப்பட்டன. 30 தேவர்களும் முனிவர்களுக்கும் சித்தர்களுக்கும் யக்ஷர்களுக்கும் கந்தவர்களுக்கும் மற்றும் முன்னோர்களுக்கும் திருமண விழாவை கண்டுகளிக்க மாபெரும் பந்தலை அமைத்தான். அது முழுவதும் ஒளி சிந்து மணி மாளிகைகளாலும் தோரணங்களாலும் கொடிகளாலும் பல வண்ண சேலைகளாலும் அழகு செய்யப்பட்டது. பந்தலின் நடுவே நவரத்தினங்களை கொண்டு இழைக்கப்பட்ட திருமண மண்டபத்தை நிர்மாணித்தான். திருமணத்துக்கு வேண்டிய உபகரணங்களும் மலைமலையாக வந்து குவிந்தன. இந்திரன் ஒற்றர்களை அழைத்து ஆறுமுக பெருமான் தெய்வானியின் திருக்கரம் பற்றி மணந்து கொள்ளும் கோலாகலத்தை கண்டு களிக்க வருமாறு முசுகுந்த சக்கரவர்த்தி முதலான பூவுலக அரசர்களுக்கும் முனிவர்களுக்கும் மற்றும் உள்ளோருக்கும் அழைப்புகளை தந்து அனுப்பினான். அவர்களும் தங்கள் பணியை சேவையாக நிறைவேற்ற அப்போதே விரைந்து சென்றார்கள். முசுகுந்த சக்கரவர்த்தி இறைவனுக்கு பிரியமானவராக ஆன சம்பவத்தை பார்ப்போம். ஒரு சமயம் ஈசன் உமாதேவியுடன் கைலாய மலையில் உள்ள ஒரு சோலையில் தங்கி ஆனந்தமாக பேசிக் கொண்டிருந்தனர். தேவியுடன் அவர் அமர்ந்திருந்த இடத்திலே அநேக வில்வ மரங்கள் இருந்தன. அந்த சமயத்தில் அந்த மரங்களிலே முசுக்களின் கூட்டம் ஒன்று தங்கியிருந்தது, அதாவது குரங்கு. அந்த கூட்டத்திலிருந்து ஆண் குரங்கு ஒன்று விளையாட்டாக வில்வ இலைகளை பறித்து இலைகளை இறைவன் மீதும் இறைவி மீதும் சொரிந்து கொண்டிருந்தது. மரத்தின் மேலிருந்த குரங்கு ஒன்று இலைகளை பறித்து போடுவது கண்டு தேவி அதனிடம் கோபம் கொண்டாள். தேவியின் கோபத்தை உணர்ந்த ஈசன், பிரியே, சாந்தம் கொள், குரங்கு இலைகளை பறித்து போடுவதற்காக எண்ணி சாபம் கொள்ள வேண்டாம். எனக்கு பிரியமான வில்வபத்திரங்களை பறித்து நம்மை அர்ச்சிக்கிறது என்றார். தேவியோ குரங்கிடம் தான் கொண்ட கோபத்தை விட்டு அதை அன்புடன் நோக்கினாள். இறைவன் அந்த குரங்குக்கு அஞ்ஞானத்தை போக்கி மெய்ஞானத்தை அருளினார். குரங்கு மரத்தை விட்டு கீழிறங்கி அவர்கள் முன்பு வந்து வணங்கி, எம்பெருமானே, அறியாமையால் அடியேன் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டியது. ஈசன் அதை நோக்கி, குரங்கே, நீ பிழை எதுவும் செய்து விடவில்லை. எனக்கு மிகவும் பிடித்தமான வில்வபத்திரிகளை பறித்து என்னை பூஜித்தாய். உன் செய்கையால் நான் சந்தோஷம் அடைந்துள்ளேன். நம்மை பூஜித்த நீ அந்த பலனை அனுபவிக்க வேண்டும். மனுவின் வழியில் பூவுலகில் தோன்றி உலகம் முழுவதையும் அரசாழ்வாய் என்று அனுகரித்தார். அந்த வார்த்தைகளை கேட்ட குரங்கு மெய் சிலிர்த்தது. ஐயனே, தங்களை நாள்தோறும் தரிசிப்பதாகிய அழியாத பேச்சை பெற்று ஆனந்தித்து வரும் என்னை அழியும் தன்மையுடைய செல்வமாகிற வலையில் சிக்கிக் கொள்ளுமாறு சொல்கிறீர்களே, நான் எவ்வாறு உலக பந்தங்களில் மீண்டும் வந்து தங்களை அடைவேன் என்று கேட்டது. குரங்கே, கவலை ஏதும் வேண்டாம். இப்போது நீ கூறியபடி பூவுலகிலே பிறந்து அரசுரிமையை அடைந்து பின்னர் நம்மிடம் நீ வந்து சேரலாம் என்றார் இறைவன். அப்போதுதான் குரங்கு மனம் சமாதானம் அடையவில்லை. இறைவனை நமஸ்கரித்து, எம்பெருமானே, மானிட பிறப்பெடுத்து விட்டால் பந்தங்களில் சிக்கி மயங்காது நான் மீள்வேன் என்பது நிச்சயமில்லை. ஆகவே குரங்கு முகத்தோடு பிறக்க எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அதன் விருப்பத்தை இறைவன் பாராட்டி அவ்வாறே பிறக்க அனுகிரகம் செய்தார். அந்த குரங்கு கைலை மலையை விட்டு நீங்கி பூமியிலே பிறந்தது. குரங்கு முகத்தோடு பிறந்ததால் அரசன் முசுகுந்தன் என்ற பெயரை அடைந்து சோழ நாட்டிலே உள்ள கருவூரில் இருந்து ஆட்சி நடத்தி வந்தான். அடுத்து தெய்வ யானை திருமணம். இந்திரனால் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் முசுகுந்த சக்கரவர்த்தியின் சபையை அடைந்து அவரை வாழ்த்தி அமரபதியான திருமண அழைப்பை தெரிவித்தார்கள். அரசே, தெய்வ யானையின் திருமணத்தை கண்டு மகிழ சுற்றத்தோடு புறப்பட்டு வருமாறு இந்திரன் உமக்கு அழைப்பெடுத்துள்ளான். உடனே திருப்பரங்குன்றத்துக்கு புறப்படுங்கள் என்றார்கள். அந்த செய்தி அரசனுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தந்தது. தூதுவர்களை பலவாறு புகழ்ந்தான். இந்த நற்செய்தியை கொண்டு வந்த உங்களுக்கு நான் செய்யத்தக்க உபகாரம் என்ன இருக்கிறது? பொன் வேண்டுமா? மணிகள் வேண்டுமா? உங்களுக்கு வேண்டுவது என்ன? சொல்லுங்கள் என்று கேட்டான். அரசே, தங்கள் அன்புக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். தாங்கள் உடனடியாக புறப்பட்டு செல்வதே எங்களுக்கு விருப்பம் என்று தூதுவர்கள் பணிவோடு தெரிவித்துக் கொண்டார்கள். எம்பெருமான் திருக்கல்யாணத்தை கண்டு கழிக்க உடனே புறப்படுமாறு நகர மக்களுக்கு முரசறிவித்து அறிவிக்குமாறு உத்தரவிட்டான் முசுகுந்தன். நார் சந்ததிகள் எல்லாம் வீரர்கள் முரசறியை மக்களுக்கு அழைப்பு விடுத்தனர். ஏராளமான காணிக்கைகளையும் பொருள்களுடனும் சுற்றத்தாரோடும் நகர் மக்களோடும்
திருப்பரங்குன்றம் புறப்பட்டான் முசுகுந்தன். யானை மீது, குதிரை மீதும் பல்லக்கில் மக்கள் பிரயாணப்பட்டார்கள். நடக்க முடியாதவர்கள், இளைஞர்கள் தொழில் சுமந்து புறப்பட்டனர். இறைவன் திருக்குமாரனுடைய திருமண காட்சியை காண புறப்பட்ட மக்களில் கூன், குருடு, நொண்டி, செவிடு, ஊமை முதலானோர் இருந்தார்கள். அவர்களுடைய ஆர்வத்தைக் கண்டு இறைவன் திருவருள் செய்ய அவர்கள் தங்களுடைய குறைகளை நீங்கி பெற்றவர்களாய் ஆனந்த கூத்தாடி கொண்டே சென்றார்கள். உலகின் பல பாகங்களிலிருந்தும் அரசர்கள் பரிவாரங்களோடு விரைந்து வந்து சேர்ந்தார்கள். காண கிடைக்காத காட்சி என்றோ அவர்கள் பார்க்க போகின்றனர். வாழ்நாளிலே அத்தகைய ஒரு பாக்கியம் மீண்டும் கிட்டும் என்பது நிச்சயம். ஆகவே மீண்டும் வாழ்நாளிலே அத்தகைய ஒரு பாக்கியம் மீண்டும் கிட்டும் என்பது என்ன நிச்சயம்? ஆகவே அந்த சந்தர்ப்பத்தை இழக்க விரும்பாது அவர்கள் விரைந்து வந்து சேர்ந்தார்கள். அவர்களா விரைந்தார்கள்? எம்பெருமான் திருவருள் அவர்களை விரைந்து கொண்டு வந்து சேர்த்தது. இந்திரனும் மற்றும் முக்கியமான தேவர்களும் திருமணத்தை காண வந்தவர்களும் வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு என ஒதுக்கப்பட்ட இடங்களில் தங்க செய்தனர். திருப்பரங்குன்றம் முழுமையும் முருகப்பெருமான் திருமண காட்சியை காண வந்தவர்கள் நிறைந்திருந்தனர். தெய்வ மாதர்கள் தேவியானை அம்மையாரை அலங்கரிக்க எண்ணினார்கள். தலைக்கு நறுனை தடவி கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்களில் கொண்டு வந்த நீரில் நீராட செய்தனர். பன்னீரும் சந்தனமும் கலந்து தடவினார்கள். கூந்தலுக்கு அகிர் புகை ஊட்டி வாசனை தலங்களை தடவி வாரி பின்னி விட்டார்கள். எதிர் முகமையில் வலம்புரி, மகர பகுவாய் ஆகிய மலர்களை சொருகினார்கள். புத்தாடை அணிவித்து காதிலே புலிமுக பணியை, கழுத்திலே முத்து மாலையையும், கைகளிலே வளையல்களையும், தோள்களிலே தொடிகளையும் அணிய செய்தார்கள். கால்களில் பாடகம், சிலம்பு, பாதராளம் முதலான ஆபரணங்களை அணிவித்தார்கள். இந்திரன் பிரம்மனிடம் வந்து திருமணத்துக்குரிய வேலை பற்றி ஆலோசித்தான். பிரம்மனும் முகமலர்ந்து எம்பெருமான் திருமணம் புரிய எந்நேரம் உரிய நேரமே என்றும் திருமணத்துக்கு வரவேண்டியவர்கள் வந்துவிட்டால் அப்போதே தொடங்கலாம் என்றும் தெரிவித்தார். இந்திரன் பிரம்மனையும் விஷ்ணுவையும் அழைத்து கொண்டு ஆறுமுக பெருமானுடன் வந்தான். ஐயனே, ஏற்பாடுகள் அனைத்தும் முடிந்துவிட்டன. தேவி யானை கரம் பற்ற தேவரின் திருமண மண்டபத்துக்கு எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். சர்வ அலங்காரம் பூஷிதராக இருந்த சரவண பெருமான் இந்திரன் கோரிக்கையை ஏற்று திருமண மண்டபத்துக்கு புறப்பட்டார். மங்களவாதியங்கள் மூழ்கின. தேவர்கள் பூமாறி பொழிந்தனர். சந்திரனும் சூரியனும் குமார கடவுளுக்கு இரு பக்கங்களிலும் வெண்கொற்ற குடைகளை பிடித்து வந்தான். யமன் கையிலே உருவிய வாளுடன் காவலனாக வந்தான். கோழி கொடி அண்டம் அதிர ஆர்த்தது. மயில் முருகனை சுமந்து நடனம் ஆடிக்கொண்டு வந்தது. ரம்பையர்கள் அழகிய நடனங்களை ஆடி சென்றனர். கந்தவர்கள் இன்னிசை பாடினர். முனிவர்கள் வேத வாக்கியங்களால் முருகப்பெருமானை புகழ்ந்து துதித்தார்கள். இந்த வாரக்காக கோலாகலத்தோடு முருகப்பெருமான் அகன்ற வீதிகள் வழியே சென்று திருமண பந்தலை அடைந்தார். முனி பத்தினிகள் மங்கள பொருட்களை ஏந்தி வந்து வரவேற்றார்கள். மக்களுடைய மகிழ்ச்சி நிறைந்த ஆரவாரம் விண்முகடு வரை சென்று எதிரொலித்தது. இந்திராணி தேவ மாதர்களுடன் வந்து முருகப்பெருமானை வணங்கி காமதேனுவின் பால் கொண்டு அவருடைய திருவடிகளை அலம்பி மலர்களால் அர்ச்சித்து ஆரத்தி எடுத்தாள். பின்னர் பெருமான் அனைவரோடும் திருமண பந்தலுக்கு நுழைந்து திருமண மண்டபத்தை அடைந்தார். அவ்வமயம் மகனுடைய மனக்கோலத்தை கண்டு மகிழ ஈசனும் தேவியும் ரிஷப வாகனத்தில் சிவகணங்கள் சூழ்ந்து வர ஆகாயத்திலே தோன்றினர். இந்திரன் அளவற்ற சந்தோஷம் அடைந்தான். தவனாய் அவரை நமஸ்கரித்து தோத்திரங்களால் துதித்து வரவேற்றான். பிரம்மன், விஷ்ணு முதலானோர் இறைவன் வருகை கண்டு தங்கள் ஆசனங்களிலிருந்து அவரை வணங்கினார்கள். முருகப்பெருமான் எழுந்து சென்று தந்தையையும் தாயையும் பிரதட்சணம் செய்து நமஸ்கரித்து அவர்களுடைய ஆசி கோரி பணிவுடன் நின்றார். ஈசன் குமாரனை வாரி எடுத்து உச்சி முகந்து கொண்டாடினார். அந்த காட்சியை கண்டு வந்திருந்தவர்கள் எல்லோரும் ஆனந்த சாகரத்தில் இருந்தனர். சுபவேளை நெருங்கியதும் மாதவன் இந்திரனை அழைத்து மேற்கொண்டு காரியங்களை கவனிக்குமாறு சொன்னார். இந்திரன் அந்தப்புறம் சென்று மனைவியுடன் மகளை அழைத்து வந்தாள். தேவி யானையின் இரு புறங்களிலும் லட்சுமியும் சரஸ்வதியும் அவளை தாங்கியவாறு வந்தனர். தேவி யானை இறைவனையும் இறைவியும் இருக்குமிடம் சென்று அவர்களை நமஸ்கரித்தாள். பின்னர் திருமண மண்டபத்தை அடைந்தாள். இந்திராணி புண்ணிய தீர்த்தங்களை எடுத்து வந்து வாசம் மிகுந்த வேர்களோடு நீரை விட இந்திரன் சிவகுமாரனுடைய திருவடிகளை வணங்கி மலர்களால் அர்ச்சித்தான். தூப தீபங்கள் காட்டி அவருடைய திருவடிகளை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டான். பின்னர் எழுந்து பெருமானுடைய திருக்கரத்திலே மகளுடைய கரத்தை பிடித்து வைத்து, எம்பெருமானே, அடியேன் இவளை தேவரிற்கு மனம் செய்து தந்தேன் என்று பணிவுடன் கூறினான். சரவண பெருமான் திருமுகம் மலர தேவியானின் கரம் பற்றி அவளை தம் அருகில் அழைத்து நிறுத்தி கொண்டார்.
நான்முகன் மனதால் திருமாங்கல்யம் ஒன்றை தோற்றுவித்து அதனை பெருமான் திருக்கரங்களில் தந்தார். சிவபாலன் அதனை கரத்திலே வாங்கி வேத கோஷங்களை முழங்க தெய்வயானையின் திருக்கழுத்திலே அணிவித்தார். மங்கள வாத்தியங்கள் எங்கு முழங்கின. தேவர்கள் மலர்களை தம்பி தம்பதியர் மீது பொழிந்தார்கள். தேவயானையும் சிவகுமாரனும் திருமண கோலத்திலே அமர்ந்திருந்த அந்த அற்புத காட்சியை யாவரும் கண்குளிர கண்டு மகிழ்ந்தார்கள். மேனி சிலிர்க்க அவர்களை வணங்கி துதித்தார்கள். பிரம்மன் அக்னி வளர்த்து முருகப்பெருமானை கொண்டு விதிப்படி சடங்குகளை செய்து முடித்தார். அம்மி மிதித்து அருந்ததி தரிசனம் செய்தாள் தேவயானி. இறைவனும் இருவியும் அவர்களை தங்கள் அருகே வர செய்து அணைத்து மடி மீது அமர்த்தி அற்புத தரிசனம் தந்தார்கள். பிறவி பயன் கிட்டியதென்று வந்திருந்தவர்கள் எல்லோரும் அந்த அற்புத கோலத்தை தரிசித்து மகிழ்ந்தார்கள். திருமண விழா முடிவுற்றது. வீரபாகு முதலான 109 தேவர்களும் 109 பேரும் வந்திருந்தவர்களுக்கு ஒரு குறைவும் ஏற்படாமல் கவனித்துக் கொண்டனர். ஒவ்வொருவராக வந்து முருகப்பெருமானை தேவியுடன் தரிசனம் செய்து விடைபெற்று சென்றனர். இதன் தொடர்ச்சியை நாம் நாளை காணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் நாளை. தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு. நன்றி, வணக்கம். இதன் தொடர்ச்சியை நாம் நாளை காணலாம். தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு. நன்றி, வணக்கம்.